ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மினி விளாகில் ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ரொட்டீன் சொல்கிறத விட சொதப்பல் ரொட்டீன் தான் சொல்லணும். இந்தளவுக்கு ஒரு சொதப்பல் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னன்னு நீங்களே பாருங்களேன். வீடு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது, அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பம் தான் ட்ரை பண்ணேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அது எப்படி வந்ததுன்னு நீங்களே பாருங்கள். யூடியூப்பில் சொன்ன மாதிரி தான் நானும் எல்லாமே போட்டேன், கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம். பட் எப்படி தான் சொதப்பிச்சுன்னு தெரியல. அது எண்ணெயில் போட்டோன்னா 2 புண்டுக்குச்சு. அது என்ன பண்ணேன், எப்படி பண்ணான்னு எனக்கே தெரியல. சரி ஃபஸ்ட்டு தான் அப்படி வந்தது, செகண்ட் டைம் நல்லா வரும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊற்றுனா அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி இன்னமும் நான் மனம் தளராமல் திருப்பியும் சரி அதை விட்டுட்டு தோசை மாதிரி சுட்டாச்சு சாப்பிடுவோம், இவ்வளோ பண்ணியாச்சு வேஸ்ட் ஆகிடுமே சொல்லிட்டு தோசை மாதிரி ஊற்றுனேன். அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. என்னடா இது சோதனைக்கு மேல் சோதனையாக இருக்கேன்னு நானும் சரி அதையே வச்சு நானும் என் பொண்ணும் அதையும் சாப்பிட்டோம். சரி அதை எப்படி வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் பொண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா எனக்காக. என் பொண்ணு நினச்சா எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. ஆனால் நான் விட்டுறதா இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா அந்த கோதுமை பேட்டரில் இன்னும் கொஞ்சம் கோதுமையை போட்டு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஊற்றி பார்த்தேன். ஆனால் அப்போ நல்லா வந்துச்சுங்க. நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டுருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி சுட்டோன்னு கரெக்டாக வந்துருச்சு. அந்த ஆப்பை வச்சு சாப்பிட்டு அதே சந்தோஷத்தோட ஹோம் ஒர்க்கும் முடிச்சிட்டோம். அதோட இந்த மினி விளாகும் முடியுது. வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.